மலரம்மா சமையல் இன்னைக்கு சேனக்கிழங்கு வறுவல் தான் செய்ய போகிறோம். நான் 1/2 கிலோ சேனக்கிழங்கு வாங்கிட்டு வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த சேனக்கிழங்கு தண்ணியில் போட்டுடலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த சேனக்கிழங்கு வந்து 3/4 பாகத்துக்கு வைக்கணும், முழுசாக வேக வைக்கக்கூடாது. 3/4 பாகம் வந்தவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சேனக்கிழங்கு வந்து 3/4 பாகம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு வடிகரண்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வச்சுருக்கிறேன். இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வறுவலுக்கு வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக வடிகட்டிட்டு போடுங்க, இல்லைனா எண்ணெயில் வந்து வெடிக்கும். கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப எண்ணெயில் வந்து வேக வச்சிட்டிங்கன்னா ஜவ் மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கலர் மாதிரி வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். இப்படி திருப்பி திருப்பி கலந்து கொடுங்க. இந்த அளவுக்கு வந்து கலர் நல்லா மாறின உடனே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து கிழங்கு நல்லா வேக வச்சதுனால ரொம்ப வந்து வேக வைக்க வேணாம் எண்ணெயில். பாருங்கள், கடாயை வச்சு கடாயில் வந்து ஏற்கனவே நம்ம சேனக்கிழங்கு வறுத்தோம் இல்லையா, அதே கடாயில் தான் எண்ணெய் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கடுகு, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், வெங்காயம் வந்து 3/4 பாகம் வெந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சேனக்கிழங்கு வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம், அதனால் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சேனக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கணும். நம்ம போட்டிருக்கிற மசாலா பொருள் எல்லாமே வந்து சேனக்கிழங்கோட சேர்ந்து நல்லா கலந்து வரும்போது நல்லா வந்து காரம் உப்பு எல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா கம்மி ஸ்டவ்வில் வச்சுட்டு நிதானமாக நல்லா வறுத்துக்கலாம். இந்த வறுவல் வந்து நம்ம மிளகா கிள்ளி சாம்பார்னு சொல்லுவோம், வெறும் சாம்பார். அந்த சாம்பாரோட ரசத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், சேனக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம போட்ட மசாலெல்லாம் நல்லா கழுங்கில் ஒட்டி நல்லா முறுமுறு நல்லா வந்துடுச்சு. இப்போ கடைசியாக வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சம் எடுத்து பிச்சு போட்டுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் மணமாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி நீங்களும் சேனக்கிழங்கு வறுவல் உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செஞ்சு சாம்பார் சாதத்துக்கு ரச சாதத்தோடு கொடுக்கும்போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். அப்படியே சும்மாவே சாப்பிட்டுலாம். இதை டிவி பார்க்கும்போது ஒரு தட்டில் போட்டு கொடுத்தா அப்படியே எடுத்து அழகாக சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டாக சுவையாக அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.